மளிகை பொருட்களை டெலிவரி கொடுக்க சென்ற இடத்தில் பெண் தரக்குறைவாக திட்டியதால் மன உளைச்சல் அடைந்த கல்லூரி மாணவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? சென்னை குளத்தூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் 21 வயதான பவித்ரன். இவர் வியாசர்பாடியில் உள்ள அம்பேத்கர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பிகாம் படித்து வந்தார். மளிகை பொருள் ஆன்லைன் டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் பகுதி நேரமாக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி கொரட்டூர் ஏபிஎஸ் பிரதான சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் பெண் ஒருவர் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் மளிகை பொருட்கள் ஆர்டர் செய்துள்ளார். அப்போது பவித்ரன் பார்சலை எடுத்துக்கொண்டு அந்த பெண் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றுள்ளார். ஆனால் கூகுள் மேப் சரியாக இருப்பிடத்தை காட்டாததால் முகவரி தேடி அலைந்துள்ளார். பின்னர் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு கேட்டபோது, தற்பொழுது நீ எங்கள் வீட்டின் பின்புறத்தில் இருக்கிறாய், முன்பக்கம் வந்து பார்சலை கொடுத்துவிட்டு செல் என தெரிவித்துள்ளார். அதற்கு பவித்ரன், நீங்கள் அனுப்பிய லொக்கேஷனில் தான் நிற்கிறேன், எங்கு வந்து பார்சலை வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த அந்த பெண் பவித்ரனை தகாத வார்த்தையில் திட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் ஸ்விக்கி நிறுவனத்திற்கு போன் செய்து புகார் அளித்துள்ளார். இதனால் பவித்ரன் ஸ்விக்கி நிறுவனத்தில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பவித்ரன் கடந்த 13ஆம் தேதி அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று கல்லெறிந்து ஜன்னல் கண்ணாடியை உடைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதையடுத்து கடந்த 15ஆம் தேதி துபாயில் இருந்து வந்த தன் கணவரிடம் அந்த பெண் நடந்தவற்றை கூறி அழுதுள்ளார். அவர் உதவியோடு இந்த சம்பவம் குறித்து கொரட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் பவித்ரனை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவங்களால் கடும் மன உளைச்சலில் இருந்து வந்த பவித்ரன் வீட்டில் தனியாக இருந்தபோது கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சம்பவ இடத்திற்கு சென்ற குளத்தூர் போலீசார் பவித்ரனின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக KMC மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பவித்ரன் தான் எழுதி வைத்த கடிதத்தில் அந்த பெண்தான் தன்னை கடும் வார்த்தைகளால் திட்டியதாகவும், இதுபோன்று பெண்கள் உலகில் உள்ளவரை பல மரணங்கள் நிகழும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள பெண்ணிடம் இதுகுறித்து விசாரணை நடத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.